கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள் 13/7/2025 கர்த்தருடைய நாள், மனமகிழ்ச்சி நாள், கர்த்தரை பாடி ஆராதிக்க வேண்டிய நாள். ஞாயிற்றுக்கிழமைக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஓசியா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எப்பிராயீமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? How can I give you up, Ephraim? How can I hand over Israel? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எப்ராயின் மேல் ஆதங்கப்பட்டு கைவிட மாட்டேன் என்றும் சத்துருக்களை கையில் ஒப்பு கொடுக்க மாட்டேன் என்றும் சொல்லுகிற ஆண்டவருடைய வார்த்தைகளை சில நிமிடங்கள் நாம் தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய ஆராதனைகளையும் கர்த்தருடைய கைகளிலே நாம் ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த நாளிலே, இந்த கர்த்தருடைய நாளிலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னை கைவிடுவதில்லை, சத்துருக்களின் கைகளிலே உன்னை நான் ஒப்பு கொடுப்பதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்ராயிம் கர்த்தருடைய ஜனம், இஸ்ரவேல் கர்த்தருடைய ஜனம். இந்த எப்ராயிமின் பாவங்கள் தேவனுக்கு முன்பதாக இருக்கிறதை ஓசியா தீர்க்க தரிசனத்தில் பல இடங்களில் எப்ராயிமுடைய காரியங்கள், இஸ்ரவேல் வழி தப்பி போன காரியங்களை குறித்து வேதம் நமக்கு மிக தெளிவாய் சொல்லியிருக்கிறது. அந்த வழி தப்பி போன காரியத்து நிமித்தமாக, தேவனை விட்டு விலகி போன காரியத்து நிமித்தமாய் கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார், உன்னை சத்துருக்களின் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன்னை அழித்து போடுவேன், உன்னை நிர்மலமாக்குவேன் என்று சொல்லி பல வார்த்தைகள் அந்த ஜனங்களுக்கு விரோதமாக சொல்லப்பட்டிருந்த பொழுதிலும் அதே தேவனாகிய கர்த்தர் எப்ராயிம் மேல், இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் ஆதங்கப்பட்டு வேதனைப்பட்டு அந்த ஜனங்களை பார்த்து சொல்கிறார், எப்ராயிமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன்னை நான் எப்படிப்பா உன்னை ஒப்பு கொடுப்பேன்? உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி நான் ஒப்பு கொடுப்பேன்? நான் எப்படி உன்னை கைவிடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆதங்கப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எரேமியா 31ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்காக உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். What a lovable God we serve. Hallelujah. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ள இரக்கமுள்ள தெய்வம் பார்த்தீங்களா? நான் உனக்கு உருக்கமாக இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Is not Ephraim my dear son, the child in whom I delight? Though I often speak against him, I still remember him. Therefore my heart yearns for him. I have great compassion for him, declares the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனதுருக்கமுள்ள ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். கைவிடாதபடி நம்ம நடத்துகிற ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 106ஆம் சங்கீதம் 45-46 வசனங்களிலே ஆண்டவருடைய வார்த்தை விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்காக தமது உடன்படிக்கையை நினைத்து தமது மிகுந்த கிருபையின்படி மனஸ்தாபப்பட்டு அவர்களை சிறைப்பிடித்த யாவருக்கும் அவர்களுக்கு இறங்கும்படி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவருடைய தயவு, ஆண்டவருடைய காருண்யம் தம்முடைய ஜனத்தின் மேல் இருக்கிறதை இந்த வசனங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. For their sake he remembered his covenant, and out of his great love he relented. He caused them to be pitied by all who held them captive. சிறைப்பிடித்த மக்களுடைய கைகளிலிருந்தெல்லாம் நான் விடுதலையாக்கி என் ஜனத்தை நான் மீட்டுக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எரேமியா 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் தீர்க்கதரிசியை கர்த்தர் கொண்டு சொல்கிறார், நீ போய் வடதிசை நோக்கி கூற வேண்டிய வார்த்தைகள் என்னவென்றால், சீர்கெட்ட இஸ்ரவேலே திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் மேல் என் கோபத்தை இறங்க பண்ணுவதில்லை, நான் கிருபை உள்ளவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் என்றைக்கும் கோபம் வைக்க மாட்டேன். Go proclaim this message toward the north. Return, faithless Israel, declares the Lord, I will frown on you no longer, for I am merciful, declares the Lord, I will not be angry forever. நான் உன்மேல் கோபமாக இருக்க மாட்டேன். நம்முடைய ஆண்டவர் கோபத்தை வைத்திருக்கிற ஆண்டவர் அல்ல. நம்முடைய ஆண்டவர் வன்மத்தை மனதில் வைத்து கொண்டிருக்கிற ஆண்டவர் அல்ல. நம்முடைய ஆண்டவர் இரக்கம் உள்ள ஆண்டவர்.
Hallelujah. The Lord, one who has compassion. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை கைவிடாதவர், கடைசி வரைக்கும் கைவிடாதபடி நம்மை நடத்துவாராக. ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முற்பிதாவாகிய யாக்கோபை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், தம்முடைய ஜனங்களை பார்த்து கர்த்தர் அதே வார்த்தைகள் இன்றைக்கும் சொல்லுகிறார். ஆதியாகமம் 28:15 நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். I am with you and will watch over you wherever you go, and I will bring you back to this land. I will not leave you until I have done what I have promised you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் உனக்கு சொன்னதை, நான் என்னெல்லாம் உனக்கு நான் வாக்கு பண்ணியிருக்கிறேன், உனக்கு என்னெல்லாம் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், அந்த உடன்படிக்கையை நான் உடைத்து போடுவதில்லை. நான் இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி கொண்டு வர பண்ணுவேன். அது கடைசி அந்த வார்த்தை, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று கர்த்தர் தம்முடைய ஜனத்தரை பார்த்து கர்த்தர் சொல்கிறார். தம்முடைய பரிசுத்தவான்களை பார்த்தும் கர்த்தர் சொல்கிறார். சங்கீதம் 37:28 கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறார். அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். The Lord loves the just and will not forsake his faithful ones. They will be protected forever. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மனிதர்கள் கைவிடலாம், உறவுகள் கைவிடலாம், நண்பர்கள் கைவிடலாம், நேசித்தவர்கள் கைவிடலாம், உடனிருப்பேன் என்று சொன்னவர்கள் கைவிடலாம், உதவுவேன் என்று சொன்னவர்கள் கைவிடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேசித்த நேசம் நம்மை கைவிடலாம், பெற்றோர் கைவிடலாம், பிள்ளைகள் கைவிடலாம். யார் கைவிட்டாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை விட்டு விலகாதவரும் நம்மை கைவிடாதவரும் கரம் பிடித்தவர் கடைசி வரைக்கும் நம்மை வலுவாதபடி தம்முடைய சிலுவையின் மறைவில் வைத்து பாதுகாத்து நடத்துவதற்கு கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் கைவிடப்பட்டு நிற்கிறேன், என்னை விசாரிப்பதற்கு ஒருவரும் இல்லை. என் பெற்றோர் என்னை கைவிட்டார்கள், என் மனைவி என்னை கைவிட்டு விட்டாள், என் புருஷன் என்னை கைவிட்டு விட்டாள் என்று சொல்லி பலவிதமான ஏக்கத்தோடு குழப்பத்தோடு கூட யாராகிலும் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருந்தால், விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட இந்த ஜெபத்தில் என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக இந்த கர்த்தருடைய நாளிலே நான் பாரப்பட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே புதிய நாள், கர்த்தருடைய நாள், மனமகிழ்ச்சி நாள், கர்த்தரை பாடி மகிமைப்படுத்த வேண்டிய நாளில் என்னோடு கூட இந்த ஜெபத்தை இணைந்து செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஹல்லேலூயா. கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின பொழுதிலும், கர்த்தரை விட்டு தூரம் போயிருந்த பொழுதிலும், எப்ராயிமை பார்த்து நீ சொல்லுகிறேன், எப்ராயிமே நான் உன்னை எப்படிப்பா உன்னை கைவிடுவேன். இஸ்ரவேல் கர்த்தருக்கு விரோதமாய் மதிக்கெட்ட காரியத்தை செய்திருந்த பொழுதிலும், விக்கிரகாரத்தின் பாவத்திற்குள்ளே வீழ்ந்து போயிருந்த பொழுதிலும், கர்த்தர் நான் எப்படி உன்னை சத்துருடைய கைகளிலே ஒப்பு கொடுப்பேன் என்று வேதனையோடு துக்கத்தோடு ஆதங்கத்தோடு கூட அல்ல பரிதாபப்படுகிற ஆண்டவர். எழுத்தின்படி உள்ள இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எவ்விதமான அன்பை காண்பிப்பதற்கு என் தேவன் நல்லவராய் இருப்பார் என்று சொன்னால், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் அல்ல மாற்றப்பட்டிருக்கிற எங்கள் மேல் உம்முடைய சுய இரத்தத்தினால் எங்களை சம்பாதித்த எங்களை எப்படி ஆண்டவரே நீர் கைவிடுவீர். ஹல்லேலூயா. எல்லாரும் மறந்தாலும், யார் கைவிட்டாலும், எங்களை விட்டு நீங்காதவரும் எங்களை கைவிடாதவருமாகிய பரம தகப்பன் எங்களை கரம் பிடித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தருடைய நாள், மனமகிழ்ச்சி நாளில் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துகிறதான வேலையிலே கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே எங்களுக்கு வேண்டிய ஆறுதல் தேர்தல் இயேசுவின் நாமத்தில் கிடைப்பதாக ஆராதனை நடத்துகிற தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொடுக்கிற தேவ ஜனத்தில் நம்முடைய வல்லமை தொடர்ந்து வெளிப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஆராதனையில் கலந்து கொள்கிறவர்கள் ஆண்டவரே ஆராதனை தேவ பிரசன்னத்தினாலே நிரப்பப்பட்டு விடுதலையோடு சுகத்தோடு சமாதானத்தோடு நிம்மதியோடு இந்த இடங்களை விட்டு கடந்து செல்ல தேவனாகிய கர்த்தர் நீர்தாமே அனுகிரகம் பாராட்டும்படியே ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களையும் இந்த நாளையும் சமர்ப்பித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா மகிமையும் கனமும் உமக்கே. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 93453533730. May Jesus bless you all. Amen. Amen.